பத்தில் நம்மளுடைய யூஷி வந்துட்டு கல்யாணத்தை பற்றி நெகட்டிவான ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாளா, இதனால க்ரௌன் பிரின்ஸ் ரொம்பவுமே கோவமாக இருப்பான். இப்போ நேராக போயிட்டு க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட வந்து பேசுறதுக்காக போவாளா, ஆனால் அவனும் வந்து சரியாக பேசாமல் கோச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோயினும் விடாமல் க்ரௌன் பிரின்ஸை வந்து வம்பிழுத்துட்டு இருக்காளா, ஆனால் அவனும் பேசுகிறதாவே இல்லை. கரெக்டாக அந்த இடத்துக்கு இப்போ நம்மளுடைய யூக்ஷியை வந்து அரசர்கிட்ட வந்து பொண்ணு கேட்டிருப்பா இல்லையா, பக்கத்து நாட்டோட இளவரசன், அவன் வரானா. க்ரௌன் பிரின்ஸை பார்த்துட்டு நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூக்ஷி கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறானா. இப்போ க்ரௌன் பிரின்ஸ்க்கு கோவம் வந்துடுது. முடியாது, அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அதனால் இப்போதைக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்ல இப்போ அவனும் திருன்னு ஒழிச்சிட்டு இருக்கானா. இப்போ நேராக நம்ம யூக்ஷி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது சரிதான், ஆனால் வந்து நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லையா, நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன், அதனால இந்த சிட்டியை வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சுற்றி காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. க்ரௌன் பிரின்ஸ்க்கும் இப்போ பயங்கரமாக கோவம் வந்துருதா. பின்னாடி திரும்பி கோச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் குழந்தை மாதிரி. நம்மளோட ஹீரோயினும்